தொடர்ச்சியாக அடுத்த நிலைக்கு பயணித்து கொண்டே இருத்தல் இருக்குல்ல. இதில் வந்து நமக்கு தனி மனித அளவில் சுணக்கம் ஏற்படலாம், பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம், கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறலாம், மார்க்கெட் டிமாண்ட்ஸ் மாறலாம், மனிதர்களின் ரசனை மாறலாம். இவ்வளவு மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 12 வருடத்துக்கு முன்னால் நீங்கள் பேட்டி கொடுத்தப்ப இருந்த மார்க்கெட்டு இப்போ இல்லை, வேற இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வது எப்படி தோய்வில்லாமல்? வியாபாரம்ன்றதுக்குங்க 5 விஷயம் ரொம்ப முக்கியம். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு ஒன்று, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நேர்மையாக செயல்படணும். ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து நாம் நேர்மையாக தான் இருக்கணும்னு முடிவெடுத்து அதைப்படி நடத்தி கொண்டு வரணும். அப்புறம் லைஃப்பில் வந்து ஒரே நாளில் பெரிய ஆள் ஆக முடியாது. டாக்டர் அடிக்க மாதிரி பெரிய ஆக முடியும். படிப்படியாக தான் வளர்ந்து வரணும். இது 2வது பாயிண்ட்டு. அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து திட்டமிட்டு செயல்படணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் திட்டமிடணும், பிளானிங் ஃபஸ்ட்டு. அது 3வது பாயிண்ட்டு. அந்த கடமை தவறாது பணியாளர்களை டியூன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆளுகளை கரெக்டாக போட்டு வைக்கணும். அதாவது சரியான நபர்களை சரியான இடத்தில் பொறுத்துடணும். கடமை தவறாது பணியாளர்களை கரெக்டாக நியமிக்கணும். இதுக்கு மேலே தலைமை வாய்ந்த தகுதி இருக்கணும். தகுதி வாய்ந்த தலைமை நாம் இருக்கணும். இத்தனையும் வந்து ஆள் பண்ணக்கூடிய தலைமை இருந்தால் மட்டும்தான் இதை கட் பண்ண முடியும். அப்போ அந்த தலைமை மைண்டில் இன்றைக்கி தான் புதுசாக பிறந்தோங்கிற அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும்.